அதுக்கு இந்த எல்லா தரப்பும் சேர்ந்து ஒரு ஆள் காப்பாற்றி ஒரு ஆள் ஆதரவாக இருந்து இந்த பெரிய ஊழலை தொடர்ந்து செய்துனான் இருக்கும். எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களை எப்படி ஏமாத்தினோம், பொதுமக்களாகிய எங்களை எப்படி எங்களுடைய தலையில மிளகாய் அரைக்கணும் என்று சொல்லி நான் சொல்றேன். அதை மக்களாகிய நீங்கள் வடிவா தெரிஞ்சு கொள்ளணும். இந்த மாதிரி படம் காட்டுறதுலையும் சினிமா காட்டுறதுலையும் தான் எங்களுடைய நிர்வாகங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறபடியால மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது சாவச்சேரியிலிருந்து வெளியேறி கொழும்பு நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அவர் வெளியேறி போய்கொண்டிருக்கிறார் என்று சொல்றதை விடவும் எல்லாருமா சேர்ந்து வெளியேற்றியிருக்கணும் என்றுதான் மறக்க முடியாத உண்மை. இந்த எல்லாரும் என்றது யாரை குறிக்கும் என்று சொல்லி உங்களுக்கே தெரியும். மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் அங்கே இருந்தால் எங்களுக்கு தலையடி என்று சொல்லி யாரெல்லாம் நெச்சினமோ அவர்கள் எல்லாருமே சேர்ந்து கச்சிதமாக திட்டம் போட்டு மருத்துவரை இப்போ வெளியேற்றியிருக்கணும். அதாவது அர்ஜுனா அவர்களை வெளியேற்றினா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், மக்கள் எல்லாரும் அமைதியாயிருவினம், இதுக்கு மேலே யாருமே கேள்வி கேட்க மாட்டேனும் என்று சொல்லி இந்த தரப்பு எல்லாருமே இந்த எல்லாரும் என்று சொல்லப்படுற எல்லாருமே திட்டம் போட்டிருக்கலாம். ஆனால் விஷயம் என்னென்னு சொன்னால், மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் சாவச்சிலேருந்து வெளிக்கிட்டு கொழும்புக்கு போகலாம், கொழும்புலேருந்து பிரதனியாக்கு போகலாம், எங்கே வேணுண்டாலும் போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் இல்லைத்தானே எண்டி போட்டு அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது. அவர் உருவாக்கின அந்த புரட்சியை, அவர் எடுத்து வச்ச அந்த விஷயங்களை கைவிடக்கூடாது. அப்படியே நீங்கள் கைவிட்டுட்டு அமைதியாக இருந்தீங்கன்னு சொன்னால், தொடர்ந்து உங்களுடைய அரசியல்வாதிகள் மற்ற தரப்பினர் எல்லாருமே தொடர்ந்து உங்களை ஏமாற்றத்தான் செய்வார்கள். தொடர்ந்து உங்களை ஏமாற்றுவினம். தொடர்ந்து அதே பழைய நிலைமை தான் இருக்கும். அதே மாதிரி சின்ன பிள்ளைகள கைவிட்டப்படும், அதே மாதிரி ஜெனரேட்டர் வேலை செய்யாமல் இருக்கும், அதே மாதிரி மருந்துகள் தனியார் இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும். இந்த மாதிரி அவர் என்னென்ன குற்றங்கள் எல்லாம் சொன்னாரோ, என்னென்ன சமூக பிரச்சனைகளை எடுத்து வச்சாரோ அவளாம் தொடர்ந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு இந்த எல்லா தரப்பும் சேர்ந்து ஒரு ஆள் காப்பாற்றி ஒரு ஆள் ஆதரவாக இருந்து இந்த பெரிய ஊழலை தொடர்ந்து செய்துனான் இருக்கும். கடந்த 15 வருஷங்களாக எப்படி ஒரு பெரிய ஒரு ஊழல் சாம்ராஜ்யத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்பிக்கணுமோ அந்த ஊழல் சாம்ராஜ்யம் தொடர்ந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் போய்கொண்டிருக்கும். மக்களாகிய நீங்கள் அமைதியாக இருந்தால். எனவே அர்ஜுனா அவர்களை இவர்கள் வெளியேற்றிருக்கலாம், தங்களுடைய திறமையை பயன்படுத்தி, தங்களுடைய குறுக்கு வழியாக பயன்படுத்தி, ஏதோ ஒன்றை பயன்படுத்தி அர்ஜுனாவை வெளியேற்றிருக்கலாம். ஆனால் அர்ஜுனா விதைச்ச அந்த கருத்து ஒரு நாளுமே மாறக்கூடாது. அதை நீங்கள் கைவிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களுக்கு கஷ்டம். இன்னும் ஒரு ஆள் நீ உங்களுக்காக குரல் கொடுக்க போகிறது இல்லை, யாருமே துணிய மாட்டினோம் வெளிப்படையாக கதைக்கிறதுக்கு. ஏன்னு சொன்னால், இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், ஒரு சில பத்திரிகைகள், மற்ற தரப்புகள் எல்லாரும் சேர்ந்து அவரை பிடிச்சி அமுக்கிரிவினம் அல்லது பிடிச்சி வெளியேற்றி விடுவினம். இதுதான் நடக்கும். அப்போ தான் அவைய பிஸ்னஸ் சரியான முறையில் போய்கொண்டிருக்கும் என்று சொல்லி இப்போ ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. மருத்துவர் அர்ச்சனா மருத்துவர் தானே, அவர் எதுக்கு அரசியல் கதைக்கிறார், அரசியல்வாதிகளை பற்றி கதைக்கிறார்? அதனால தான் அரசியல்வாதிகளோட ஆதரவு அவருக்கு இல்லை என்று சொல்லப்படுது. ஆனால் விஷயம் என்னென்னு சொன்னால், மருத்துவரோ ஆசிரியரோ இன்ஜினியரோ எவராக இருந்தாலும் எவர் ஒருத்தர் சமூக மாற்றம், சமூக புரட்சியை பற்றி மக்களுக்காக கதைக்க வலிக்கிறாரோ அந்த இடத்துல இயல்பாக அவர் அரசியல் கதைச்சே ஆகணும். மக்கள் சார்பாக எவர் கதைச்சாலும் உடனடியாக அது கடைசியில் சுற்றி பார்த்தா அரசியல்வாதிலாம் போய் முடியும். ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு இடத்துல ரோட்டு போட்டது சரியில்லை, ஒரு இன்ஜினியர் பார்க்குறேன் இந்த ரோட்டு சரியில்லை என்று சொல்லி போட்டு அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்யும் போது, அது சம்பந்தமான விசாரணைகளை நடத்தும் போது அது சுற்றி அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பிரதேசத்தில் இருக்கிற அரசியல்வாதிலாம் போய் முடியும். என்னென்னு சொன்னால், அந்த பிரதேசத்தில் இருக்கிற அரசியல்வாதின்ற ஒரு ஒப்புதலோடு தான் அங்கே ஒரு பெரிய ஒரு ஊழல் ஒன்று நடந்திருக்கும். எனவே யார் சமூக மாற்றத்தை பற்றி சிந்திக்கணுமோ, யார் சமூகத்தை முன்னேற்றம் என்று சிந்திக்கணுமோ அவைகள் இயல்பாக அரசியல்வாதிகளை பற்றி கதைச்சே ஆகணும், அரசியல் கதைச்சி தான் ஆகணும். ஏன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்கிற தானே அரசியல் தலைவர்கள், இவியல் விட்ட பிழைகளால் தான் அர்ச்சுனா என்று சொல்லி ஒரு ஆள் உருவானவர். அர்ச்சுனா என்று சொல்லி ஒரு ஆள் உருவானதும், அவரை மக்கள் தோளில் தூக்கி வச்சு கொண்டாடினதும், அவரை ஆதரித்ததுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளோட பிழைதான், அப்பட்டமான பிழைதான். இது அவர்களுக்கான பட்டு தோல்வி. அவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆகணும். அவர்களுடைய அரசியலுக்கு கிடைச்ச மிக பெரும் பட்டு தோல்விதான் அர்ச்சுனா அவர்களுடைய எழுச்சி. ஒரு மருத்துவத்துறையில் இருந்த ஒரு ஆள் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கதைக்கிறார் என்று சொன்னால், அது அரசியல்வாதிகளுக்கு கிடைச்ச மிக பெரும் பட்டு தோல்வி. ஏன்னு சொன்னால், எங்களுடைய அரசியல்வாதிகளை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, தங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டு நீதிமன்றத்துக்கு போகிறதும், நான் பெரியாள் நீ பெரியாள் என்றதும், ஒரு தேர்தலை வைக்கிறது, பின் அந்த தேர்தலை சரியில்லை என்றது புறக்கணிக்கிறது, தங்களுக்குள்ள குத்துப்படுறது, 4-5 மாசமாக எங்கே இருக்கிறோம்னே தெரியாமல் இருக்கிறது, திடீரென்று ஒரு அறிக்கை வருவது, இந்த மாதிரி மக்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்கிறார்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள். ஒரு சில ஆக்கள் விதிவிலக்கான ஆக்கள் இருக்கணும், அதை யாருன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் யார் இவையெல்லாம் விதிவிலக்கான ஆக்கள், இவையல் நல்ல அரசியல்வாதிகள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவையெல்லாம் அந்த நல்ல அரசியல்வாதிகள். மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே கட்டக்கறி தான். எனவே இவியல் இப்படி இருக்க போய்த்தான், இவியல் ஒரு பெரிய ஒரு இடைவெளியை விட போய்த்தான் அந்த இடத்துல அர்ச்சுனா என்று சொல்லி ஒரு ஆள் உருவாகிறார். எங்களுடைய அரசியல்வாதிகள்
அரசியல்வாதிகள் வந்து எங்களை வந்து எப்படி ஏமாத்தினோம், பொதுமக்களாகிய எங்களை வந்து எப்படி எங்களுடைய தலையில் வந்து மிளகாய் அரைக்கணும் என்று சொல்லி நான் சொல்கிறேன். அதை மக்களாகிய நீங்கள் வடிவாக தெரிஞ்சு கொள்ளணும். என்னென்னு சொன்னால், எங்களுடைய அரசியல்வாதிகள் வாயை திறந்தாலே நாங்கள் 13வது திருத்தச் சட்டத்தை பற்றி கதைக்கிறோம், சமஷ்டியை பற்றி கதைக்கிறோம், அரசியல் தீர்வை பற்றி கதைக்கிறோம் என்று கதைப்பினோம், மின்னி முழங்குவினோம். அப்போ மக்களாகிய நாங்கள் நினைப்போம் எங்களுடைய அரசியல்வாதிகள் வந்து எங்களுடைய அரசியல் உரிமைக்காக போராடினும் தொடர்ந்து குரல் குடிக்கணும் என்று சொல்லி. ஆனால் விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் அந்த கோட்டு தத்துவம் என்று சொல்லுவினோம். அதாவது ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு பெரிய கோட்டைக்குன்னா முதலாவது கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்னனாயிடும். இதுதான் அந்த கோட்டு தத்துவம். அதே மாதிரி தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அரசியல் தீர்வு, 13வது திருத்தச் சட்டம், அது இதென்று சரி பெரிய சத்தமாக கதைக்கிறதால உள்ளுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அமுக்கப்பட்டுரும், நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து கவராகி மூடி மறைக்கப்பட்டுரும். அதுதான் இந்த லஞ்ச ஊழல்கள், மற்ற அரசியல்வாதிகளில் சேம்பொறித்தனங்கள், மக்கள் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி கண்ணக்க விஷயங்களை வந்து அதுக்குள்ளே மூடி மறைச்சிட்டு மேலே வந்து ஒரு பெரிய ஒரு லேபிள் ரொட்டி விடுவினோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து அரசியல் உரிமைக்காக போராடுறோம், நாங்கள் வந்து மக்களுடைய விடுதலைக்காக போராடுறோம், நாங்கள் காணாமல் போனவர்களுக்காக போராடுறோம் என்று சொல்லி நாங்கள் முந்தி ஓஎல் படிக்கக்குள்ளே இல்லை ஏஎல் படிக்கக்குள்ளே வந்து அந்த சோதனை காலம் இருக்குது தானே, எக்ஸாம் காலத்தில் வந்து என்ன செய்கிறோன்னு சொன்னால், எங்களுடைய அம்மா அப்பா வந்து எங்களுக்கு ஒரு வேலையும் சொல்ல மாட்டோம், பிள்ளை நீ படித்து கொண்டே இருப்பராசா, ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன நடக்கும்னு சொன்னால், எங்களுக்கு எந்த வேலையும் கடைக்கு போகிற வேலையும் எந்த வேலையும் இருக்காது. எங்களுக்கு கீழே இருக்கிற மற்ற சகோதரங்கள் இல்லை மேலே இருக்கிற மற்ற சகோதரங்களுக்கு தான் எல்லா வேலையும் சொல்லப்படும். கடைக்கு போகிறதுமாவே தான், கிணத்துல தண்ணி அழிச்சு கொண்டு வந்து வைக்கிறதுமாவே தான், மிச்ச மாதிரி எல்லா வீட்டு வேலைகளும் செய்கிறது அவே தான். எங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் ஒன்று தரப்படும், ப்ரையாரிட்டி ஒன்று தரப்படும். அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்னா, படிக்கிற மட்டும் சாட்டில் சில அம்புலிமம்மா புத்தகம் வச்சு வாசிப்போம் அதுக்குள்ளே வச்சு. ஏன்னு சொன்னால் எங்களை தான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அம்மா அப்பா. அதாவது வந்து எங்களுக்கு தரப்பட்ட அந்த முக்கியத்துவத்தை வந்து நாங்கள் வந்து தவறாக பயன்படுத்தின சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளும் மக்களாகிய நாங்கள் நினைச்சொண்டிருக்கிறோம் சொன்னால், இவையில் வந்து அரசியல் விடுதலைக்காக போராடினோம் அது என்று சொல்லி. ஆனால் இவையை வந்து உள்ளுக்களால் வந்து நிறைய தில்லு முள்ளு வேலையெல்லாம் பார்த்து நிறைய விஷயங்களை வந்து மூடி மறைச்சு தங்களுடைய வியாபாரத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறபடியத்தான் அர்ச்சுனா என்று சொல்லி ஒரு ஆள் வந்து தோற்றம் பெற்று வாரார். அப்போ எங்களுடைய அரசியல்வாதிகள் மேலே இருந்த கோபம், காலங்காலமாக இருந்த கோபம், மருத்துவத்துறை மேலே இருந்த காலங்காலமாக இருந்த கோபம், இது எல்லாத்தின் ஒரு ஒட்டுமொத்த வடிவம் தான் மருத்துவர் அர்ச்சுனாவை தூக்கி தோளில் வச்சது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. கடைசியாக உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, எந்த தமிழ் அரசியல்வாதிய மக்கள் தாங்களாகவே ஒன்று திரண்டு தூக்கி தோளில் வச்சவே? இப்போ உங்களை எல்லாருக்குமே தெரியும், போன திங்கட்கிழமை வந்து சாவச்சேரி மக்கள் மருத்துவர் அர்ச்சுனாவை தூக்கி தோளில் வச்சவே. ஆனால் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் யாராவது ஒரு ஆளை தூக்கி தோளில் வச்சிருக்கணுமா, தோளில் தூக்கி சுமந்திருக்கணுமா? இல்லை. யாராவது ஒரு தமிழ் அரசியல்வாதி சொன்னோன்னா மக்கள் கூட்டமாக திரண்டு போயிட்டு அவருக்காக 2 ஆதரவு தெரிவிக்கணுமா? கிடையாது. ஏன்னு சொன்னால் அவையின் குரலுக்கும் மரியாதை இல்லை, அவைக்குமே மரியாதை இல்லை. இதெல்லாமே வந்து எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் நெச்சு தங்களை தாங்களே வந்து பரிசோதனை செய்து வெக்கப்பட்டு வேதனைப்பட வேண்டிய விஷயம், வெட்கி தலகுனிய வேண்டிய விஷயம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள். அதனால தான் எல்லாருமே சேர்ந்து கும்பல்ல கோவிந்தாவை சேர்ந்து இப்போ வந்து அர்ச்சனாவை பிடிச்சி கலைச்சி போட்டுருக்கணும். இப்படி கலைச்சதால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் சொல்லி அவை நிற்கணும். நேற்று வந்து சுகாதார அமைச்சர் வந்து தானே கொழும்புல இருந்து அவரோட நடந்த கூட்டத்தில் வந்து ஒரு தமிழ் அரசியல்வாதி எழுப்பி சொன்னாராம், சாவச்சேரி மருத்துவமனையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஓகேன்னு சொல்லி. இது ஒரு வருத்தம் உண்டு. அதாவது வந்து இப்போ கொழும்புலேருந்து அமைச்சர் வந்தாலும் சரி அல்லது பெரிய பெரிய ஆக்களாரம் வந்தால் என்ன செய்யறேன்னு சொன்னால், இப்போ யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு வரணும்னு சொன்னால் உடனே மருத்துவமனையை வந்து என்ன செய்யறா, முதல் நாளே எல்லாம் கிளீன் பண்ணி கூட்டி கழுவி எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கிட்டிச்சு எல்லாம் கிளீனாக வைக்கிறது. என்னோட அமைச்சர் வர போறாரு தானே, அப்போ அமைச்சர் வரையக்குள்ள வந்து எல்லாம் நீட்டாக இருக்கணும்னு சொல்லி இயல்பாக ஒன்றும் செய்கிறல. இயல்பாக ஒரு மருத்துவமனையை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, மருத்துவமனை சுற்றாடலை வந்து சுத்தமாக வச்சுக்கொள்ளணும், இயல்பாக வந்து நோயாளிகளோட சிரிச்ச முகத்தோட கதைக்கணும், அன்பாக பணிவாக கதைக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆள் வரப்போறாருன்னு சொன்னால் அவருக்காக படம் காட்டுறதுக்காக, அவருக்கு வந்து படம் போட்டு சினிமா காட்டுறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது. அதே மாதிரி தான் நேற்று அந்த யாழ்ப்பாண மருத்துவமனை மற்ற இடங்கள் எல்லாம் வந்து எல்லாம் கிளீன் பண்ணி வெள்ளி அடித்து பெயிண்ட் அடித்து அமைச்சருக்கு ஒரு படத்தை காட்டணும்னா அப்போ மீடியாக்காரர் வந்து என்ன செய்வினோம், அதைத்தான் படம் எடுப்பினோம். எங்கள்கிட்ட மீடியாக்காரர் தான் உங்களுக்கு தெரியுமே, அந்த மாதிரி இடங்களை தான் படம் எடுத்து நான் பேப்பரில் போடுவினோம். இங்கே பாருங்க, அமைச்சர் போனவர் எல்லாம் நீட்டாக இருக்குது, பலூன் எல்லாம் கட்டி தொங்க விட்டு கிடக்குது. ஒரு இடத்துல பார்த்தேன் பலூன் எல்லாம் கட்டி தொங்க விட்டு கிடக்கு. அது ஏன் என்ன நோக்கம்னு தெரியல, எதுக்காக பலூன் கட்டினு தெரியல, கட்டி வச்சிருக்கணும். சரி, அப்போ வந்து பலூன் எல்லாம் கட்டி தொங்க விட்டு எல்லாம் கிளீனாக படம் எடுத்து பேப்பர்லேயே போட்டாச்சு, அலுவல் முடிஞ்சுது. பிறகு அமைச்சர் திருப்பி கொழும்புக்கு போன பிறகு மறுபடியும் அடுத்த நாளிலிருந்து மறுபடியும் அதே குப்பையாகும், அதே கஞ்சல் கூளம் எல்லாம் சுத்தவரை இருக்கும். மருத்துவர்கள் வந்து நோயாளிகள் மேலே வல்வல்லண்டு பாவினம், அது இயல்புக்கு வந்துடும். எனவே வந்து அமைச்சருக்கு படம் காட்டுறது, மற்ற ஆக்களுக்கு படம் காட்டுறது, வெளிநாட்டு பிரதிநிதிகள் யாரையும் வந்து அதை விட பெரிய ஒரு படத்தை காட்டுறது, இந்த மாதிரி படம் காட்டுறதுலையும் சினிமா காட்டுறதுலையும் தான் எங்களுடைய நிர்வாகங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறபடியால் மக்களுக்கு வந்து எந்த விதமான நன்மையும் இல்லை. இந்த சுத்தம், இந்த சிரிப்பு, இந்த எல்லாமே வந்து இயல்பாக நடக்கணும். வருஷத்தில் வந்து 365 நாளும் நடக்கணும். 365 நாளும் ஒரு மருத்துவமனை சுற்றாடல் வந்து சுத்தமாக இருக்கணும், நல்ல கிளீனாக இருக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் மக்களுக்கான செய்கிற சேவையாக இருக்க முடியும். ஆனால் வந்து மற்ற ஆக்களுக்கு படம் காட்டுறதுக்காக எப்படியான வேலை செய்கிறபடியா எங்களுடைய ஊடகம் என்ன செய்யணும், ஒரு சாதாரண நாளில் வந்து ஒரு ஹிடன் கேமரான்னு சொல்லுவோம், ஒரு ரகசிய கேமரா வச்சுக்கொண்டு அங்கே எங்கே சுற்றி எங்கெங்கெல்லாம் குப்பையாக இருக்கும் அதை படம் எடுத்து போடணும். இந்த மாதிரி இந்த மருத்துவமனையில் வந்து இந்த சுற்றாடல் வந்து குப்பையாக இருக்காண்டு. ஆனால் எங்களுடைய ஊடகங்களை செய்யுமா?
இல்லை. எங்களுடைய ஊடகங்கள் என்ன செய்யும், அமைச்சர் வரைக்குள்ள பின்னால் போகும், அந்த கிளீனான காட்சியை வந்து படம் எடுத்து யாருக்கோ படத்தை காட்டி போட்டு போய் தமிரிப்பினம். இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. எனவே இந்த மாதிரியான தவறுகள் வந்து தொடர்ந்து நடக்கிறபடியால் அர்ச்சுனா என்ற ஒரு ஆள் வந்து தோற்றம் பெறார். அப்போ இவைக்கு ஏன் அர்ச்சுனா வந்து இவ்வளோ பெரிய இடைஞ்சலாக இருக்கிறார், எப்படியாவது வெளியேற்றணும் சொல்லி ஏன் ஒற்றை காலம் இப்போ வெளியேற்றணும் என்று சொன்னால் இதுதான் பிரச்சனை. அதுபோக மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை வந்து எல்லாரும் சேர்ந்து அடித்து கலைச்சு இப்போ கொழும்பு கலைக்கணும் இல்லை சொல்லி போட்டு இவர் தோத்துட்டார், இவருடைய நடவடிக்கை வந்து தோத்துட்டுது, அவருடைய வாயாலேயே அவர் தோத்துட்டார், இந்த மாதிரி கதையை சொல்லி கொண்டிருக்கணும். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்த முடிச்சோன்னா தோத்தது வந்து மருத்துவர் அர்ச்சுனாவே கிடையாது. அவருக்கு எந்த விதமான தோல்வியும் கிடையாது. அவருக்கு என்ன வேலை பிரச்சனை இல்லை, வேறு எதுவும் பிரச்சனையா, ஊட்டி பிரச்சனையும் இல்லை. அவர் தோக்கவே இல்லை. தோத்தது வந்து எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் தான். அது இன்றைக்கு தோக்கல, கனகாலமாக தோத்து கொண்டிருக்கிறோம். அவையின் தோல்வின்ற ஒரு உச்சக்கட்டம் தான் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய எழுச்சி. எனவே இதில் பட்டு தோல்வி யாருக்குன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சில பத்திரிகைகளுக்கும் தான். மற்றபடி மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் வந்து தோற்கவே இல்லை. அவர் சொன்ன அந்த கருத்து, அவர் சொன்ன அந்த ஏற்படுத்தின அந்த புரட்சி வந்து இன்றைக்கும் எல்லா மக்கள் மத்தியிலையும் வந்து பரவி இருக்குது. மக்கள் வந்து அதை அணையாமல் பார்த்துக்கொள்ளணும், அந்த கருத்துலேருந்து மாறாமல் பார்த்துக்கொள்ளணும். இப்போ வந்து ஒரு சின்ன காணொலி ஒன்று இதில் இணைக்கிறேன். இதில் கதைக்கிறவர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் வந்து வேலை செய்கிறார். அவர் வந்து தன்னுடைய பணி என்னன்னு சொல்லி அதில் அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய பேர் என்னன்றதை நான் அதில் கீழே போட்டு விடுறேன். அவர் சொல்கிற அந்த கருத்தை கேளுங்க. தனியார் மருத்துவமனைகளில் வந்து என்ன அநியாயம் நடக்குதுன்றதை அவர் சொல்கிறத கேளுங்க. என்னுடைய நண்பரால் எம்எல்டியா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார். நானும் எம்எல்டி தான். எம்எல்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த டெஸ்ட்டுகள் செய்யறவே இல்லை. அப்போ இந்த டெஸ்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டை பொறுத்து அதுக்கு நாங்கள் ஒரு சோதனை பொருளை பயன்படுத்தி தான் அந்த டெஸ்ட்டுகள் இருந்து நாங்கள் ரிசல்ட் எடுக்கிறோம். அதுதான் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக தெரியுறேன். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை பொருள் இருக்குது. அது டெஸ்ட்டை பொறுத்து அது இந்த விலை வந்து வேறுபடும், சோதனை பொருளோட விலை. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் அன்றைய கதை கேட்க சொன்னார், இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சோதனை பொருட்களை வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சோடான்னு எடுத்தால் ஒரு சோடாக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருக்கும், அதுக்கு அது எக்ஸ்பைரி ஆகும். அதே மாதிரி ரியேஜென்ட்டுக்கும் இருக்குது. அது அந்த சோதனை பொருட்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி இருக்குது. இப்போ அது ஒரு 2 இயர்ஸோ அல்லது 3 இயர்ஸோ இல்லை 1 இயரோ அப்படி இருக்குது. அப்போ அங்கே என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வடிவ பாருங்க, இன்னொரு 2 கிழமையில வந்து அந்த சோதனை பொருள் ஆயுட்காலம் முடியுதுண்டா அதுக்கிடையில அந்த சோதனை பொருளை பயன்படுத்தியே ஆகணும், இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அது ரிட்டர்ன் பண்ணவும் மேலாது. எக்ஸ்பைரி ஆன அப்புறம் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ இந்த டாக்டர் ஆக்கள் என்ன செய்கிறாங்கடா, ஒரு சிலர் அதை என்ன சொல்லலாம், தொப்பி அளவாக இருந்தால் எடுத்து போட்டுக்கொள்ளலாம். அப்போ ஒரு சில டாக்டர் என்ன செய்கிறாங்கண்டா, இப்போ சாதாரண ஒரு வருத்தம் வார ஒரு ஆளுக்கு அது சம்மந்தம் இல்லை அந்த டெஸ்ட்டை வந்து என்ன செய்வாங்க, எழுதி விடுவாங்க. ஏன்னா இப்போ நிர்வாகம் வந்து அவருக்கு சொல்லும் இந்த 2 கிழமையில இது முடிய போது. அப்போ அந்த டெஸ்ட் ரியேஜென்ட் முழுக்களையும் என்ன செய்யணும், சோதனை பொருட்களை பயன்படுத்தியே ஆகணும். அப்போ இப்போ காய்ச்சல் 2 வார ஒரு ஆளுக்கு சம்மந்தம் இல்லாத அந்த டெஸ்ட்டையும் வந்து எழுதி விடுறது. இப்போ இவன் பார்த்தா என் ஃப்ரெண்ட் வந்து இப்போ காய்ச்சல்காரனுக்கு ஏன் இந்த டெஸ்ட் செய்யணும்னு பார்த்தா அந்த ரியேஜென்ட்டை முடிச்சாகணும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இல்லை. இப்படி வந்து ஒரு சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் போட்டேன்.